கோட் விஜய் அவர்கள் நடிப்புல வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கோட். ஸோ அந்த கோட் திரைப்படத்தோட விமர்சனம் நம்ம சொல்றதுக்கு முன்னால பொதுவான ஜனங்க சொல்லக்கூடிய விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ மாதிரி முதல் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த படம் ஏற்கனவே கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ராஜதுரை படத்தோட அப்படியே காப்பி பண்ணி இந்த கோட் திரைப்படத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பவே தமிழ் சினிமாவில் ஒரு படத்தோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அது ஏற்கனவே இதுக்கு முன்னால ஏதாவது ஒரு படத்தோட கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்கலாம். ஆனா நாம இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த கோட் படத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையிலே அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச ராஜதுரை படத்தை திரும்ப ரீமேக் பண்ண மாதிரி இருக்குன்னே சொல்லாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த கதையோட கண்டென்ட் அப்படியே எடுத்திருக்கிறாங்க. படத்தோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல தளபதி விஜய் அவர்கள் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. அதாவது நீங்க வில்லனா நடிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அதுக்கான பீஸாவே மாறி இருக்கணும். அந்த ஆக்டிங் பாத்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டருக்கு செட் ஆகல அப்படின்னு தான் நம்ம சொல்லாங்க. ஏற்கனவே அழகிய தமிழ் மகன் படத்துல பாத்தீங்கன்னா வில்லனா தான் நடிச்சிருப்பாரு. ஆனா அதுல காமெடி கலந்து நடிச்சிருந்ததுனால அந்த கேரக்டர் அப்படியே டம்மி ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுல கூட பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் லேடிஸை கொலை பண்றாரு, நிறைய பேர் கொலை பண்றாரு. சோ கொலை பண்ணிட்டா மட்டும் வில்லன் ஆயிட முடியுமான்னா கிடையாது, நடிக்கணும், நடிச்சாதான் வில்லன். படத்துல யோசிக்க வச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் படம் ஃபுல்லா வில்லத்தனம் பண்றதை விட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மைக் மோகன் அவர்கள் படத்துல வில்லனா வருவாரு. சோ அவரு பண்ற வில்லத்தனமான காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சிருக்குன்னே சொல்லாங்க. ஸோ ஒரு ஹீரோவா நடிச்சவர், அதாவது ஒரு சாக்லேட் பாய் மாதிரி காதல் ஹீரோவா வலம் வந்த ஒரு நடிகர் மோகன் அவர்கள், அவரே பாத்தீங்கன்னா வில்லனா நடிக்கிறப்ப அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி போயிட்டு பாத்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கச்சிதமா பக்கா வில்லனா நடிச்சு கொடுத்திருக்காரு. அதே போல இந்த படத்துல அதிகமா பேசக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெஸ்ட் ரோல்ல வந்திருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள். படத்தோட ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை காட்டியிருப்பாங்க. அதே போல படம் முடியும் போது நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வருவாரு. நம்ம ஒரு கெஸ்ட் ரோல் காட்டுறோம்னா அதுக்கான வெயிட்டேஜ் அந்த கேரக்டருக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெயிலர் படத்துல மோகன்லால் வருவாரு, சிவராஜ்குமார் வருவாரு. கிளைமேக்ஸ் சீன்ல அவங்களுக்கு வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பக்காவா கொடுத்துருப்பாங்க. ஆடியன்ஸ் அந்த கெஸ்ட் ரோல்ல வரக்கூடிய அந்த கேரக்டரோட ஒன்றி போயிருப்பாங்க. ஆனா இந்த கோட் திரைப்படத்துல வரக்கூடிய சிவகார்த்திகேயன் ஆகட்டும், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆகட்டும், அதாவது கேப்டன் அவர்களை பார்த்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை தவிர சோ அந்த கதையோட ஒன்றி போயிட்டு அந்த கேரக்டருக்கு நல்ல வெயிட்டேஜான ஒரு கெஸ்ட் ரோலாவும் ரெண்டு பேருதுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுங்க. படத்துல ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் காட்சிகளை தவிர மற்ற எல்லா காட்சியுமே பாத்தீங்கன்னா அடுத்து இதுதான் வரும், அடுத்து இதுதான் வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவை ரொம்ப ஈஸியா வச்சிருக்காரோ வெங்கட் பிரபு அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. வழக்கமா விஜய் அவர்கள் படத்துல எது நம்ம மனசுல நிக்குதோ இல்லையோ படத்தோட பாடல்கள் நம்ம மனசுல ரொம்ப நின்றுங்க. ஆனா அந்த கோட் படத்துல பாத்தீங்கன்னா எந்த பாடலுமே நம்ம மனசுல நிக்கல அப்படின்னு தான் தோணுது. அதே போல விஜய் அவர்களுக்கும் பிரசாந்த் அவர்களோட மகள் அவர்களுக்கும் அந்த லவ் சம்பந்தப்பட்ட காட்சி பாத்தீங்கன்னா சுத்தமா மனசுல ஒட்டவே இல்லைன்னு தான் தோணுது. அதாவது சின்ன வயசுல ஒரு தடவை பிளைன் கிஸ் கொடுக்குறாரு, திரும்பவும் பெருசான உடனே ரெண்டு பேரும் மீட் பண்றப்ப லவ் பண்ற மாதிரி காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா வாலண்டரியா, அதாவது ரொம்ப கட்டாயப்படுத்த அந்த காட்சியெல்லாம் வைக்கிறாங்களோ, டூயட் சாங் வைக்கணும்ன்றதுக்காகவே அந்த மாதிரி காட்சியெல்லாம் இயக்குனர் அவர் வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுதே தவிர உண்மையிலே அவங்களுக்குள்ள அந்த ஒரு லவ் கெமிஸ்ட்ரி இல்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பாக்குறப்ப நமக்கு தோணுது. படத்துல விஜய் அவர்களுக்கு மகனாக வரக்கூடிய அந்த சின்ன வயசு விஜய் மகன் கேரக்டர் பாத்தீங்கன்னா அவரை கொஞ்சம் இளமையா காட்டணுன்றதுக்காக அவரோட முகத்தை ரொம்பவே மாத்தி விஎஃப்எக்ஸ்ல காட்டியிருக்கிற விஷயம் பாராட்டுற மாதிரி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா விஜய் அவர்களோட முகமே, அந்த தோற்றமே மாறி போயிட்டு யங்கேஜ் விஜய் காட்டுறன்ட்டு கொஞ்சம் அவரோட முகம் ரொம்ப வடிவம் மாறி காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதனால அவருடைய ரசிகர்களே பாத்தீங்கன்னா எங்க பழைய விஜய் அவர்களை ரசிக்க முடியல, பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் காட்சியில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா படத்தோட மைனஸ் பாயிண்ட், அதாவது நெகட்டிவ் பாயிண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஏற்கனவே வந்த படத்தோட கதையா இருந்தாலும் திரைக்கதையோட வேகம் பாத்தீங்கன்னா நம்மளை ரொம்பவே ரசிக்க வைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல விஜய் அவர்களோட அந்த ஆட்டம் பாட்டம் துள்ளல் எல்லாமே படத்துல நம்ம ரசிக்க வைக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. பிளஸ் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க். படத்துல புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காட்ட ஆரம்பிச்சதுல இருந்து
கிளைமேக்ஸ்ல படம் முடிகிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எல்லாமே நம்மளை ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட முகத்தை மட்டும் கொஞ்சம் மாறுதல் பண்ணி விஜய் அவர்களோட முகத்தை ரசிக்கிற மாதிரி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க் நல்லாவே பூந்து விளையாடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சண்டை காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க் ரொம்ப ஸ்பீடாகவும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சண்டை காட்சிகள் நல்ல விறுவிறுப்பாவே படத்தை கொண்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன், இடைவேளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படம் நல்லா ஸ்பீடா போகுதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வர காட்சிகள்லாம் நம்மளை ரொம்ப ரசிக்க வச்சு படத்தை வந்து நல்ல ரசிக்கும்படியா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள். மொத்தத்துல கோட் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, ஏற்கனவே வந்த படத்தோட கதையை எடுத்திருந்தாலும் ஓரளவுக்கு திரைக்கதையோட வேகத்துல ரசிக்கும்படியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாங்க.